ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகி இட்லி எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 கப் வந்து நான் ராகி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் ராகிக்கு 1 கப் வந்து இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ நார்மல் வாட்டரில் ஒரு 4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து, நம்ம போட்ட அரிசி, ராகி எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இதை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்காதீங்க, கிரைண்டர்லேயே அரைங்க. கிரைண்டரில் அரைச்சா தான் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிஞ்சதும் எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கையால் தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்பூனாலேயோ கரண்டியாலேயோ மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மாவு வந்து புளிக்கவே புளிக்காது. இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஈவினிங்கே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது மாதிரி மில்லட் இட்லிலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் டைம் கொடுத்தா தான் அது நல்லா போய் புளிக்கும். இப்போ காலையில் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துச்சு. இப்போ வந்து இட்லி வந்து ஊற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக நம்ம இட்லி வந்து எப்படி வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரியே எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ராகி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். நம்மளோட சேனல் மீ சங்கீதா vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். See you.